உலகம் எங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போறதுன்றதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டாரான பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் சுவாமிகள் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சுவாமி? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு பெரிய காரணிகள் இருக்குது. என்னென்னா, சனி மீனத்தில் இருக்கிறார், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ரெண்டு விஷயம். இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப்போகிறார். ரெண்டாவது விஷயம், ராகு பெயர்றார் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி. ஸோ இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த டிசம்பருக்குள்ளே பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறப்போகிறது. பெரிய செல்வந்தராக போகிறீங்க. குரு மனசார நிறைந்து கடகத்தில் உச்சமாய் எல்லாரும் ப்ளஸ் பண்ண போகிறார். அதனால் இந்த வருடம் 14ஆம் தேதிக்காக, ஏப்ரல் 14க்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற பொன்னாள். சுவாமிஜி, இந்த வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, வெளிநாடு போக போகிறாங்க, சொத்து வாங்க போகிறாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த புத்தாண்டுலனாச்சும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் சாமி. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 5 கூடைய குரு பகவான் 11ல் இருக்கிறார். சூப்பர். இந்த புத்தாண்டு பிறக்கும் போது ஓப்பனிங்கெல்லாம் சரியாக தான் இருக்குது. பட் ஆனால் உங்கள்கிட்ட ஃபினிஷிங் இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி 8லே சனி பகவான் அஷ்டம சனி பற்றி நிறைய பார்த்துட்ருப்பீங்க. ஆல் தி சுனாமி பாய்ஸ் ஆல் கிவிங் ஃபியர் ஒன்லி. அப்படி யாரும் இப்படி யாரும் உலகம் அழிஞ்சு போயிடும். ஒன்றும் ஆகாது. சிம்மராசிக்காரர்கள் ஜோதிடம் நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஜூனுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஜோசியமே பார்க்கணும். அடுத்த 3 மாதம் உங்களுக்கு ஃபுல் டைட்டாக இருக்க போது. இந்த ஜூனுக்கு பிறகு கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அது வரைக்குமே நீங்கள் இந்த அஷ்டம சனியுடைய கஷ்டத்தை அனுபவிக்கணும். காரணம் என்னென்னா, சனி சோலோ பர்ஃபார்மராக அங்கே 8ஆம் இடத்துலேருந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கார். உங்களுடைய 2ஆம் இடமாகப்பட்ட தனத்தை பார்த்து பணமே இல்லாத மாதிரி பண்ணிகிட்ருக்கார் சிம்மராசிக்காரர்கள். இந்த பக்கம் என்னென்னா, 5ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார். இந்த பக்கம் 8ஆம் இடத்துல உட்காந்து தடைகளை கொடுத்துட்டே இருப்பார். ஏதாவது ஒரு இன்டர்வியூ கால், அது என்னமோ தெரில சார், நான் நடந்து போனால் நம்ம நேரம் நமக்கு முன்னாடி பைக்கில் போய் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஒரு ரூட்டில் போனால் நமக்கு முன்னாடியே நம்ம கெட்ட நேரம் போய் உட்காந்துக்குது. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான். இப்போது ஒரு விஷயம் என்ன, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 12ஆம் இடத்துல வந்ததுக்கப்புறம் 5 கூடியவன் கடகத்துக்கு வந்தப்புறம் சுப செலவுகள் ஸ்டார்ட் ஆகும். திடீர்னு பார்த்தா லைஃப் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், 12ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும். சில பேர் பதவி உயர்வோடு வடநாட்டுக்கு போயிடுறது, பதவி உயர்வோடு நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிடுறது, இந்த சொல்கிறாங்கல்ல இந்த ஆன்சைட் அந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கிறது எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதே சனி என்ன பண்ணுறாரு, மகரத்தை பார்க்குறாரு. அந்த குரு பகவான் மகரத்தை பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் இடம் அது. அப்போது சிம்மராசிக்காரர் கடன் அடைய தொடங்குது. இந்த ஜூன்லேருந்து கடன் வாழ்க்கையில் நிறைய பதிவுகளில் நான் ஒருத்தன் தான் சொல்லிகிட்டே இருக்கேன். கடன் அடைவது என்பது பெரிய வரம் நண்பர்களே. நீங்கள் எதையும் சாதிக்க வேண்டாம். இருக்கிற கடன் வெளியே நிம்மதியாக ஒன்று சம்பாதிக்கிறோம், இல்லை ஈர துணி கட்டி படுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் தேவையில்லை. கடன் மட்டும் தயவுசெய்து வாங்காதீங்க. இனிமேல் ஒருத்தனே கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத சத்தியமாக வச்சுக்கோங்க. அப்போது 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கடன் எனும் சிறையிலிருந்து உங்களை விடுதலை தருகிறார். மனிதர்களை பார்த்து மனிதர்களே பயப்படுறோம். ஐயோ, கலெக்ஷன் ஏஜென்ட் வருவானே, காலைல இஎம்ஐ கட்டணுமே, இது எவ்வளோ பெரிய அவல நிலை. என் வாழ்க்கையை நான் வாழ விட மாட்டேங்கிறானுங்க. அப்போது 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கடன்லேருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை எல்லாம் கிடைக்கும். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அஷ்டம சனியை குரு பார்க்குறார், சனியை புனிதராக்கிறார். ஏற்கனவே குரு வீடு அது. குரு தன் சொந்த வீட்டில் இருக்கின்ற சனியை பார்க்கிறார். சனி மங்களகாரகனாக மாறிவிடுகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு டெரர் பாயாக இருந்த இந்த சனி இனிமேல் என்ன பண்ணுறார், நார்மல் ஆகிடுறார். குரு பார்வை பட்டுருச்சு. அப்போ சாந்தமாகிடுறார். இந்த அஷ்டம சனியே உங்களுக்கு வெறும் ஒரு 3-4 மாதம்தான். ஜூனுக்கு அப்புறம் குரு சனியை பார்க்கும்போது தோஷம் சரியாயிடும். ஆக இந்த புத்தாண்டு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறம் இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, வேலைக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, குரு பார்க்குறார். வீடு மாடு மனை வண்டிலாம் வாங்க போகிறீங்க. 6 பார்த்து உடம்பு சரி பண்ணிடுறார். கடன் அடைஞ்சிருது. பிரமாதம். அப்போ புது வீடு, புது காரு, பிரமாதம், கலக்கரே சந்துரு அப்படிங்கிற மாதிரி நல்லா இருப்பீங்க. ஒரு ட்விஸ்ட்டு, 7ஆம் இடத்திலே ராகு. 7ஆம் இடத்துல ராகு இருந்தால், 7ங்கிறது காதல்,
கொஞ்சம் இந்த வெளிநாட்டு உறவுகள் எக்ஸு 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 எல்லாம் அங்கே போய் இங்கே ராகு உட்காந்துருக்கேன். அப்போது உங்கள் ஒய்ஃபு டைவர்ஸ் பேப்பர் வச்சு ரெடியாக உட்காந்துருப்பாங்க. கமான் கமான் பாய் நீ சிக்குவ அப்படின்னு. தயவு செஞ்சு ஏதேனும் செஞ்சிங்கன்னா அப்படியே மாட்டிக்குவீங்க. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், விளையாட்டுக்காக நான் ஃபோட்டோ அனுப்பிச்சேன், விளையாட்டுக்காக பேசினேன், நீங்கள் எது பண்ணாலும் அது குற்றமாகத்தான் கருதப்படும். ராகு உங்கள் மேலே பழி சுமத்தி உங்களை டைவர்ஸ் பண்ண ரெடியே இருக்கார். ஸோ இப்போ ராகு விடுதலை ஆகி டிசம்பர் 6 வரைக்கும் யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல் அபவுட் கோசிப்ஸ். நீங்கள் பெண்களிடம் பேசாதீங்கன்றேன், பேசவே வேண்டாம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்களோ, பெண்களாக இருந்தால் ஆண்களோ, ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசாதீங்க. அஃபிஷியலாக வாட் இஸ் வாட் அதோடு நிறுத்திக்கோங்க. புன்னகை வரை செல்லுங்கள், அவ்வளோ போதும். ஸோ இதுதான் உங்களுக்கு பெரிய சேலஞ்சாகவே இருக்கும். சில பேர்லாம் இருக்காங்க, என்ன பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு, சீரியஸாக சொல்கிறேன், மாட்டிக்குவீங்க. ராகு பகவான் கையிலேருந்து ஃபோனை கொண்டு போய் ஒய்ஃப்ட்ட கொடுத்து மாட்டி விடுவார். அப்படியே நடக்கும். இது மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் தயவு செய்து யாருக்கும் தெரியாது நீங்கள் எது நினச்சிட்டு இருக்கீங்களோ அது ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். அதனால் தயவுசெய்து சிம்மராசிக்காரர்கள் மோஸ்ட் கேர்ஃபுல் அபவுட் யுவர் கற்பு அண்டு மோஸ்ட் கேர்ஃபுல் அபவுட் யுவர் நல்ல பேர். ராகு என்ன பண்ணுவார், நல்லவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கி தந்துடுவார். அதனால் சும்மாவே வந்து யார்ட்டையும் பேசாமல் இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை. நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் ஆபத்தான விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் மேற்கொள்ளலாம்? ராகு காலிலே போய் விழுந்துடணும். ராகுடைய கோயிலே பக்கத்தில் ஒரு ரூம் கட்டி உட்காந்துக்கணும். அந்த மாதிரி ராகு கூடயே இருக்கணும். இந்த டிசம்பர் 6 வரைக்கும் சென்னையில் இருக்கிறவங்க குன்றத்தூர் கோயிலே உட்காந்துருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஐயா ராகு பகவானே என்னை இழுத்து விட்டுறாத சாமி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே குடும்பத்தில் கொஞ்சம் பிரிவு கருத்து வேறுபாடு இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாகும். ராகு வந்து கெட்ட தொடர்பை மட்டும் உண்டாக்க மாட்டார் நண்பர்களே, இருக்கிற டைவர்ஸை பிரித்து விட்டு தான் போவார். அது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அது டைவர்ஸ் கார்டுனே பேர் ஒரு பேர். ஸோ அதனால் புற்றுக்கு பாம்பு பால் ஊற்றுங்க, பாம்பு நாக கன்னிகை வழிபாடு செய்யுங்க. ஒன்றும் முடியலன்னா திருப்பாம்புபுரம் போயிட்டு வாங்க. திருப்பாம்புபுரம் சென்று வழிபடுறது சிறப்பு. சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்ப டாமினண்ட்டான டைப்பு. பொதுவாகவே பெருமையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்களால அந்த பெருமை இல்லாமல் இருக்க முடியாது. இந்த ராகு அந்த பெருமையை உடச்சி போட்டுருவார். எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகிடும். மோஸ்ட் கேர்ஃபுல். ஸோ சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எவ்வளோ மார்க்? 85 மார்க் தரலாம். காரணம் அஷ்டம சனி 7 ராகு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தமிழ் வருட பிறப்பு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார், நிதானமாக இருக்கணும். புதிய முயற்சிகளோ புதிய தொழில்களோ பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வரைக்கும் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டவங்களே உங்களுக்கு துரோகம் செய்யலாம். எப்போவுமே நட்பாக இருக்கிறவங்க துரோகம் செய்யும்போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் வராது. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கண்டகச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அஷ்டம சனியில் உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள், அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு நீங்கள் உபத்திரவத்தில் மாட்டிருக்கீங்க. இது செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா, மனசில் வந்து கஷ்டம், தூக்கம் இல்லை, நரம்பு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நரம்பு சம்மந்தமான பிரச்சனையினால் இரவு முழுவதும் இதே சிந்தனையில் இப்படி பண்ணிட்டான்களே, நான் எவ்வளோலாம் அவனுக்கு உதவுனேன் அப்படிங்கிற மனோபாவம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு, கணவன் மனைவி ஒற்றுமை வேணும். எப்போவுமே வீட்டில் நமக்கு நிம்மதியாக இருந்ததுன்னா வெளியே வந்து ஈஸியாக ஜெயிக்கலாம். வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியவும் துரோகம் இருக்குது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகவே நான் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஏற்கனவே இருக்கிற வேலையிலேயே நீங்கள் இருங்க. நான் புதுசாக ட்ரை பண்ணால் ஏதாவது ஒரு 100 200 ஜாஸ்தி கிடைக்குமா சார், மாதத்தில் எனக்கு ஒரு 10,000 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதையா? அங்கேயும் போய் உங்களுக்கு மேலதிகாரிகள் தொல்லை இருந்ததுன்னா, ஒரு 2 மாதம் வேலை கொடுத்துட்டு உங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா, அஷ்டம சனிங்கிறதுனால நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும். அதனால்தான் நீங்கள் எல்லாரையுமே நம்பிடுவீங்க. உங்களுக்கு அன்புக்கும் பாசத்துக்கும் நீங்கள் ரொம்ப அடிமையான சார், இது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்டால் எடுத்து கட்டிக்கிட்டு நீங்கள் வேலை செய்வீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்ககிட்ட நான் அதிகாரமாக சொன்னால் செய்ய மாட்டீங்க. உறவுகள் கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே பாதிக்கத்தான் செய்யும். பசங்க வந்து சரியாக படிக்கலையே, ஏன்ப்பா இப்படி படிக்க மாட்டேன்றீங்க, டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லுன்னு உக்காண்ட்ருக்கீங்களே, கொஞ்சம் படிங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துடும்.
ஆகவே இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதும் அடுத்தவங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயோ அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளேயோ கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லது. இரவு பயணம், அதே மாதிரி அகால நேரத்தில் சாப்பாடு, இதை ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இரவு நேரத்தில் நான் வெளியே போகிறேன் சார், 2 வீலரில் 2 பேர் 3 பேர் போகிறோம், பக்கத்து தெரு தான் சார் அப்படின்னா கால்லையோ தலையிலையோ அடிபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உறவுகளுக்குள்ளே நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா எப்போவும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் பகை பெற்று தான் ஆகணும். 2 பேரில் ஒருத்தர் நல்லவர்னு சொன்னீங்கன்னா அடுத்தவர் உங்களுக்கு விரோதியாக தான் மாறுவார். அதே முடிஞ்ச வரைக்கும் இந்த அஷ்டம சனி காலத்தில் புதிய முயற்சிகள், புதிய வேலைகள் இது தேவையில்லாமல் இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, அதுக்கேற்ற வருமானங்கள் வராது, இருந்தாலும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண முடியாது. அப்படியே இல்லைனாலும் ஏதோ ஒரு கொஞ்சம் பணம் வராதா அப்படிங்கிற ஆசையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும். தயவு செஞ்சு பேங்க் லோன் வாங்கிறது, அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கிறது, அடுத்தவங்களுக்கு முன்னே நின்று அவங்களுக்கு புத்தி சொல்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். 2வது, சென்னைக்கு பக்கத்துலேயே ஞாயிறு அப்படின்னு அந்த ஊருக்கே பேர், ஒரு ஊருக்கு சூரியனது பேர். அந்த கிராமத்துக்கு போயிட்டு வாங்க, சூரியன் கோவில் அங்கே இருக்குது. கோதுமை தானம் செஞ்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் செஞ்சுட்டு வாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் தீபம் போட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலனும் ஆரோக்கியமும் மனதைரியமும் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சமும் தெளிவான சிந்தனையும் சேரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். பொது பலன் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? பராபவ வருடம். முதல்ல பராபவ வருடம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எதிரிகளை வீழ்த்தும் காலம், எதிரிகள் தொல்லை போகும் காலம். அதனால தான் எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு ராஜாவாக இருக்கார், செவ்வாய் மந்திரியாக இருக்கார். மொத்தம் தமிழ் பாடல் 60 பாடல் இடைக்காடு சித்தர் அப்படிங்கிறவர் பாடி வச்சுருக்கார். அவர் பாடி அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இந்த வருஷம் இருக்கும், மழை பெய்யுமா, வெயில் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். இந்த வருஷம் சனியும் செவ்வாயும் சேரும் காலம். இந்த சனி செவ்வாய் சேரும்போது நான் 2019 நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பயணத்தில் கவனமாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், தீவிரவாதத்தால் பிரச்சனைகள் வரும், போர் பதட்டம் இருக்கும். பொதுவாகவே 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் போகிற வரைக்கும், ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் இந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு சாந்தி நிறைந்த வருடமாக இருக்காது. ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் போர் பதட்டம் இருந்தாலும் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் காலத்தில் ஒரு சாதாரண மனிதர்கள் நம்மலாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி, ஃபயரு, எலக்ட்ரிசிட்டியில் நான் போய் வேலை செய்கிறேன், ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு உண்டான ஆட்களை கூப்பிட்டு அவங்க தெரிஞ்சவங்களை செய்ய சொன்னால் அவங்க கரெக்டாக பாதுகாப்பாக செய்வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னும்போது கொஞ்சம் நிதானமாக வெளிநாடோ வெளி மாநிலமோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போகிறது நல்லது. தங்கம் விலை ஏறி இறங்குது, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்றமும் இறக்கமுமாக தான் இருக்கும். நிச்சயமாக ரொம்ப கீழே டவுனுக்கும் போகாது, ரொம்ப ஹை பீச்சுக்கும் போகாது, ஆனால் ஏற்ற இறக்கம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க, அகலக்கால் வச்சுக்காதீங்க. 2வது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சது லாபம் அப்படின்னா அதோடு விட்டுட்டு வந்துடுங்க. எனக்கு ₹3 வேணும், ₹5 வேணும் அப்படின்னு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்ன லாபத்தை வச்சு முடிவு பண்ணுறீங்க. இது ஒரு வருஷத்துக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்டு இல்லாமல் தான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒதுங்கிடுறேன்னு சொன்னீங்கன்னா ஒதுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே நஷ்டம்தான்.
ஆகவே சின்ன சின்ன வருமானத்தை பார்த்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள். நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை என்னவோ அது வண்டி பாருங்கள். சுப விஷயங்கள் நல்லா இருக்கும், பெண்களுக்கு நல்லா இருக்கும், பெண்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இப்போ எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க, இதுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த போர் பதட்டத்தினால போரில் போடக்கூடிய பாம், அந்த குண்டுகள், இதனுடைய ரியாக்ஷன்ஸ் ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுத்து ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியங்கள் நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். காற்றில் விஷ புகைகள் வர்றதோ நீரிலேயோ அது சுவாசத்தையோ கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த வருஷம் நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. மக்கள் தான் மகேசன். நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் இது எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும். ஆகவே இந்த ஆண்டு குரு ஆட்சி செய்வதும் குரு அரசனாக வருவதும் மக்களெல்லாம் குருவாக இருந்து தீர்ப்பு உங்கள் கையில்தான் அப்படின்னு சொல்லி 23ஆம் தேதி அப்பொழுது குரு சந்திர யோகத்திலையும் புதனுடைய அம்சத்திலையும் ஓட்டுப்பதிவு நடப்பதும், அக்னி நட்சத்திரம் தொடக்கத்தில் இந்த தேர்தல் முடிவு வருவதும், நிறைய விஷயங்கள் இன்னும் வரும் காலங்களில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எது எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறது நீங்கள் தானே. நீங்கள் போடுற ஓட்டு தான் மக்கள் தலைவர்கள் வருவார்கள்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கோ அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தான். என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? நாங்களே அஷ்டமத்து சனியில் இருக்கோம். உண்மைதான், நீங்கள் அஷ்டமத்து சனியில் தான் இருக்கீங்க. அஷ்டமத்து சனி பகவான் அஷ்டமத்து சனியாக அதாவது சனி பெயர்ச்சி ஆகி சில காலகட்டங்களே பார்த்திங்கன்னா சிம்மம் ஜோதிடம் பார்க்க வரும்போது நிறைய பேர் சொல்கிறது உண்டு, மேடம் நான் பாட்டுன்னு கையிருப்பு வச்சுருந்தேன் மேடம், நல்ல கேஷ் வச்சுருந்தேன். சிலர் 10,000 வச்சுருக்கலாம், சிலர் 10 லட்சம் வச்சுருக்கலாம், சிலர் 2 லட்சம் வச்சுருக்கலாம். என்னோடய ஃப்ரெண்டு மேடம் கேட்டால் இதோ 1 மணி நேரத்தில் தந்துடுறேன்டா, கொடுடான்னு கேட்டால் கொடுத்த திருப்பி தரவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. எங்கள் பக்கத்து வீட்டுக்கார லேடி மேடம் கேட்டுச்சு, நான் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் கொடுத்தேன், இப்போ வரைக்கும் தரவே இல்லை மேடம். எங்கள் வீட்டுக்கார் திட்டுன்னு திட்டுறாரு, அந்த அம்மா என் கூட பேச மாட்டேங்குது, எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் டெய்லி பிரச்சனை நடக்குது. இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்த்தேன். அதாவது சனி பகவான் கையிருப்பை முதல்ல போடுங்கினாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வீட்டில் சிம்மம் எப்பயுமே தன்னோட பிள்ளைங்களை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, குடும்பத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா ராசி அதிபன் சூரியன். எப்பயுமே ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அத்துணை குணாதிசயங்களும் என்கிட்ட உண்டு. அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் எது செஞ்சாலும் ரொம்ப நேர்த்தியாக கரெக்டாக பிளான் பண்ணி அதை பக்காவாக ப்ராப்பகேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். பெருசாக நடிக்கலாம் தெரியாது. ஆல்வேஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கும் துரோகம் பண்ணாமல், யாரையும் கெடுக்காமல், யாரோட காசுக்கும் ஆசைப்படாமல் நான் பாட்டுன்னு வாழறேன்ப்பா, என் வேலையை நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு வாழக்கூடிய பர்சனாலிட்டிஸாக இருந்தாலும் குடும்பத்தில் இப்போ பாருங்கள், அவங்களுக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களே அதை சமாளிச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு எனர்ஜியும் உண்டு, ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படின்றது உண்டு, திறமையும் உண்டு. ஆனால் இந்த காலகட்டம் மேடம் எல்லாமே கை மீறி போச்சு மேடம். பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க. என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா முதல்ல அப்படி பேச மாட்டாங்க, இப்போல்லாம் பெருசாக என்ன மதிக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்படி சொல்லி குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் என்னோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்க முடியல மேடம். அதனால் கடவுள்கிட்ட விட்டுட்டேன், நீ பாட்டுன்னு ஏதோ ஒன்று செய்ப்பா அப்படின்ற மாதிரி நான் சைலண்ட் ஆகிட்டேன். இப்படி சொல்கிற சிம்மம் உண்டு. என் எதிர் வீடு பக்கத்து வீடு 3வது தெருவில் இருக்க 4வது வீட்டில் நான் போனேன், சார் வணக்கம் சார், மேடம் வணக்கம் மேடம் சொன்னவங்க இப்போ என்னை நான் பார்த்தா கூட கண்டும் காணாமல் போகிறாங்க, அதுக்கும் மேலே சாக்கிட்டு பேசுகிறாங்க மேடம். அப்போ எனக்கு மரியாதை பெருசாக இல்லை சொசைட்டியில். இப்படி சொல்கிற சிம்மத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மேடம் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ். ஹையர் அஃபிஷியல் ஒரு சைடு ப்ரெஷர் கொடுக்குறான், என்கிட்ட கீழே வேலை செய்கிற சபார்டினேட்ஸ் வேலை செய்ய மாட்டேன்றாங்க, என் கூட நட்பாக பழகி எனக்கு ட்ராப் பண்ணுறாங்க. இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறேன். இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை மேடம். ஹெல்த் ஒரே முட்டை போச்சு மேடம். எனக்கு பயங்கர ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்துச்சு தான், ஆல்ரெடி பிபி இருந்துச்சு தான், ஃப்ளக்சுவேட் ஆகிடுச்சு. 3 நாள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன், கீழே விழுந்து காலை உடச்சிக்கினேன், எலும்பு பிரச்சனை வந்துருச்சு. இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்த்தோம். ஆக சனி பகவான் அஷ்டமத்து சனியாக வந்த உடனே உங்களை ரொம்ப ஹை ஸ்பீடில் வறுத்தெடுக்க ஆரம்பித்தா. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம்னு எப்படி சொன்னீங்க? அப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிள்மா, 6ஆம் மாதம் குரு பயிற்சி நடக்குது. குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றாருமா. அவருடைய உச்ச பார்வை சனி மேலே படுது. அப்போ சனி உங்களை எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணியிருந்தாலும் 1 வருஷம் கப்சிப்பு நம்ம இருக்க போகிறோம். பெரிய விஷயம் இல்லை. நம்மளை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டின்னு இருக்கவன் நம்மளை விட்டு விலகி போகிறா. சனி 2028 தான் பயிற்சியாகி பாகிஸ்தானத்துக்கு போகிறாரு. பட் இருந்தாலும் 1 வருஷம் டெம்பரரியாக அவர் உங்களை விட்டு விலகி போகிறார் குருனோட பார்வையினால். இது ஒரு பெரிய 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 ப்ளஸ் ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது 7ஆம் பாவத்தில் ராகு.
சிம்மராசி அன்பர்கள், இப்போ ஜென்ஸை விடுங்க, லேடிஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி இது வரைக்கும் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட இப்போ பக்கத்தில் எங்கேயோ ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, ஆள் எடுக்கிறாங்க, அதனால நான் வேலை செய்கிறேங்க, வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவாங்க. மனைவி வழி திடீர் தன பிராப்தி, வேலைக்கு போவாங்க. இல்லை அவங்க குடும்ப சொத்து ஏதோ ஒரு 10,000 10 லட்சம் 2 லட்சம் அப்படின்ற மாதிரி மனைவி மூலிமா உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்ற விதி இருக்குது. நல்லது தானே, ரொம்ப நல்லது. 12ஆம் மாதம் வரைக்கும் அதுக்கான பிராப்தம் இருக்குது. சரி, 6ஆம் மாதம் வரைக்கும் அதில் பெருசாக நெகட்டிவ் கிடையாது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், மனைவி சொல்லுவாங்க, நீயும் எத்தனை வருஷமாக வேலைக்கு போய்ங்கிற, நான் இப்போ தான் வேலைக்கு போனேன், புள்ள வண்டி கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன், பட் டியூவில் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா அம்மாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். எனக்கு யார் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, என் புள்ள மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அம்மாவுக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கும். அப்போ பிள்ளை வண்டி கேட்குதுன்னு பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்துருவாங்க. பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா நான் காலேஜ் சேரணும், அப்படி ப்ரைவேட் காலேஜ் சேர்க்குது, பெருசாக மார்க் எடுக்கலாம் கூட பிள்ளைக்கு ப்ரைவேட் காலேஜ் லோனை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. அப்போ ஆனால் உங்கள் பேச்சு எப்படி இருக்குன்னா, நீயும் இவ்வளோ நேரம் வேலைக்கு போனேன், இவ்வளோ வருஷமாக போனேன், எதாவது செஞ்சியா, நான் வேலைக்கு போக ஆரம்பித்து சில நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளை கேட்கறதுலாம் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் பேச்சு எப்படி இருக்குன்னா, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பேசுவாங்க. சரிம்மா, நீயே எல்லாத்துக்கும் பிரயோஜனமாயிரு, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனாகவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமைதியாக போகணும். இது சிம்மத்தினோட கேரக்டரா? இது சிம்மத்தினோட கேரக்டர் கிடையாது. நமக்கு அடங்க முடியாது, அடங்க மறு அப்படின்றத மேஷம் சிம்மம் விருச்சிகம் இவங்களோட கேரக்டர்லாம். பட் பியாண்ட் தட் வேறு வழி இல்லை, அடங்கி தான் போனோம். வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா அடடா ஆமாம்மா வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னு சொல்லணும். அட மக்கே, அது வெள்ளை காக்கா இல்லை கொக்குன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம மக்கா போய்டும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து கேது சுயஸ்தானம். சுயஸ்தானம் கேது எப்பயுமே சிம்மம் ஒரு கூட்டத்தில் போகணும், வந்து டாமினேட்டாக இருக்கணும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா அங்கே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும், இப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் எனக்கு தனிமை தான் இனிமையாக இருக்குது. முதல்ல ஒரு காலம் இருந்துச்சு தனிமை எனக்கு கொடுமையாக இருந்துச்சு, இப்போ எனக்கு தனிமை தான் இனிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். நான் வெளிநாட்டில் போய் வர்த்தகம் செய்யலாமான்னு நினைப்பேன், ஜீவசமாதி போகலாமான்னு நினைப்பேன், இறை வழிபாடு பண்ணலான்னு நினைப்பேன். என் மனசு வந்து பார்த்திங்கன்னா இறையாற்றலில் தேடும். நல்லதாக, ரொம்ப நல்லது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 12ஆம் பாவம், ஆயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, கண்டிப்பாக சுப செலவு அப்படின்றது ஒன்று நடக்கும். நிறைய சிம்மராசி அன்பர்கள் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, இதெல்லாம் ஆப்வியஸ்லி டிஃபால்ட்டாக நடக்குமா. ரொம்ப சிம்பிள். சனி உங்களை விட்டு முழுசும் ஆகல. 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குற போகிறோம் அப்படின்னா 50 லட்ச ரூபாய்க்கு தான் வீடு வாங்கணும். 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க போனாங்க, 1 கோடி ரூபாய் வீடு எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு, வாங்கிட்டோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு கழிச்சு சனி நம்மளை டார்கெட் பண்ணுவான். அதை வச்சே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் பண்ணுவான். அப்போ செலவு பண்ணும்போது அனலைஸ் பண்ணுங்கள், இஃப் இட் இஸ் நெசசரி ஆர் நாட். இது வந்து இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா, இதை நம்ம கம்மியாக பண்ண முடியுமா, அனலைஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. சிம்பிள். சரிம்மா, என்ன இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவீங்களேம்மா அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் முதல்ல கவனமாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு பரிகாரம். 2வது பரிகாரம் என்ன அப்படின்னா, உலகத்துலேயே அஷ்டம சனி 1 வருஷம் அமைதியாக தான் இருக்க போகிறான். இருந்தாலும் அஷ்டம சனிக்குன்னு ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் இருக்குது. அது எது அப்படின்னா, அறந்தாங்கி பக்கத்தில் எட்டிய தளியில் இருக்க அகஸ்தீஸ்வரர் ஆலயம், அங்கே போய் ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லைங்க, நாங்கள் சென்னையில் இருக்கோம், சென்னையில் பொழிச்சலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகஸ்தீஸ்வரர் இருக்கார். சனியே வந்து பார்த்திங்கன்னா அவனோட தோஷ நிவர்த்திக்காக ஈசன்கிட்ட தவம் இருந்து தோஷ நிவர்த்தி பற்ற ஸ்தலம் அது. அப்போ சனி சின்முத்திரையோட காட்சி கொடுப்பான். இந்த அகஸ்தீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அகஸ்தீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னா நிறைய பேர் அங்கே இருக்க கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க சொல்கிறது, மேடம் நீங்கள் சொல்கிறீங்க, நேராக வராங்க சனி பகவானை வந்து வழிபாடு பண்ணிட்டு போயினே இருக்காங்க, சனி பகவானை மட்டும் போய் வழிபாடு பண்ணக்கூடாது. எப்பயுமே அங்கே ஈசன் தான் பிரதானம். ஈசனை போங்க, ஈசனை போய் வழிபாடு பண்ணுங்கள், இவ்வளோட்டு வில்வம் வாங்கிட்டு போங்க, ஈசனுக்கு ஆத்மார்த்தமாக கொடுங்க, வழிபாடு பண்ணுங்கள். அம்பிகை வழிபாடு பண்ணுங்கள், அம்பிகை சன்னதிக்கு வெளியிலேயே சனி பகவான் இருப்பார், வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. சனி பகவானை கருங்குவளை மலர் இல்லைன்னா நீலோத்பவ மலர் சாத்தி எள்ளு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருடத்தில் நான் முன்னமே சொன்ன மாதிரி நல்லதும் நிறைய இருக்குது, கெட்டதும் நிறைய இருக்குது. முக்கியமாக பசுபால் நாசம் அப்படின்றது ஒன்று வரும்னு சொல்லியிருக்கேன். இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு, ஆக யுத்தம் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கண்டிப்பாக வழியும் வாய்ப்பும் உண்டு அப்படின்றத விட கண்டிப்பாக யுத்தம் வரும். மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருந்தலைவருக்கு உயிருக்கு ஆபத்து, ஒரு புதுமுகம் நாட்டையாலும், இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. புரியுதுங்களா. நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்லிட்டு நிறைய டிக்கெட்டுங்க தெரியுதுங்க பார்த்தீங்களா. நான் தான் அம்பிகை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப வந்து எரிச்சலாக இருக்கும். ஆனால் அதை அம்பிகைன்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்கும் ஒரு கூட்டம் வந்து இருக்க தான் செய்யுது, மக்கள் கூட்டம். அந்த மாதிரி நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்கிற டிக்கெட்டுக்கெலாம் பெரிய ப்ராப்ளம் காத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நிறைய நல்லது நடக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இந்த பராபவ வருடத்தில் எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது அப்படின்னா பொது பரிகாரம்னு ஏதாவது இருக்குமா? பொதுவாக வந்து பாருங்கள், ஒரு சில விஷயத்தில் ஒரு சில வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை புடவை எல்லாரும் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த பொது பரிகாரம் தான். ஆக இந்த பொது பரிகாரம் அப்படின்ற மாதிரி இந்த வருடம் என்ன பொது பரிகாரம் அப்படின்னா, இது வந்து பாருங்கள் முன்ன காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருப்பார். எப்பெல்லாம் நாட்டுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் வருதோ அப்போ நம்ம வழிபாடு யாரை பண்ணணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணணும். மகாவிஷ்ணுனுடைய விஷ்ணு சாஸ்திரநாமம், விஷ்ணு சாஸ்திரநாமம் ரொம்ப பெருசாச்சேப்பா, பாராயணம் பண்ண முடியாது, அதுக்கும் மேலே எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது அப்படின்றவங்களும் ரொம்ப எளிமையான விதத்தில் ஒன்று பண்ணலாம். தினம்தோறும் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்ம வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரில் போட்டு விடலாம். போட்டு விடும்போது உலகத்தினோட பல பிரச்சனைகள் அப்படின்றது மாறும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிஜிட்டல் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் லாக்டவுன்னா என்னென்னா, யுத்தத்தினால கடலுக்கு அடியில் தான் வந்து நம்மளோட டிஜிட்டல் சப்ளைலாம் இருக்குது. அந்த ஒயர்ஸ் எல்லாமே கடலுக்கு அடியில் போகுது. அப்போ வாண்டட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டலை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான நிறைய விஷயம் நடக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, உலக நாடுகளுக்குள்ள செய்தி பரிமாற்றம் அப்படின்றது அந்த டிஜிட்டலைஸ்டாக தான் போகுது. அதை வந்து கம்ப்ளீட்டாக நில் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக டிஜிட்டல் லாக்டவுன் அப்படின்றது நடக்க போகுது. ஆக ரொம்ப சிம்பிள், பெரிய லெவலில் நம்மளுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் வீட்டில் டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுங்க. அது மட்டுமே போதுமானது. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்கிற போது நம்ம ராசிக்கு லாபத்தில், சிம்ம ராசிக்கு லாபத்தில் குரு பகவான் அமர்ந்து பிறக்குதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனால் குரு பகவானுடைய அருள் லாபத்திலிருந்து ஒரு ஆண்டு பிறக்குதுன்னா அந்த ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி வரும். லாபத்தில் குரு பகவான் இருக்காருங்கிறது மிகப்பெரிய மேன்மை. யாரெல்லாம் காசு பணம் துட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் பொன் எழில் புத்தது புதுவானில் நாங்கள் பாருங்கள். அப்படி உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, பொன் கொழிக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. நிறைய பேர் தங்கம் வாங்குவீங்க, சிம்மராசிக்காரங்க நிறைய தங்கம் வாங்குவீங்க. ஆண்டுடைய பிற்பகுதியில் நிறைய தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எங்கள் விலைவாசி எங்கேயோ இருக்குது, தங்கம் வாங்குறாப்புலையா இருக்குது அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் 1 கிராம் தங்கமாவது வாங்கியாவது தீரணம் பிடிக்கிற அளவுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. இன்னும் யாராலும் உங்கள் வாழ்க்கையில் லாபம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெற்ற பிள்ளைகளால் லாபம். சிம்மராசிக்காரங்களுக்கு ராசியில் கேது பகவான் இருக்குது, 7ல் ராகு பகவான் இருக்குது, நிறைய நெருக்கடியில் இருக்கீங்க. நிறைய நண்பர்கள், உங்களால் பயன்பட்டவர்கள் உங்களை காட்டி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க, உங்கள் முதுகில் குத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. இதுதான் சிம்மராசிக்கு இப்போது நிறைய எதிர்பார்ப்பாங்க உங்கள்கிட்ட. 7ல் சந்திரனும் ராகுவும். உங்களால் வளர்ந்தவர்கள் உங்களிடம் அதிகம் எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் எதை செய்ய முடியாத ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, இந்த ஆஃபீஸுக்காக உழைச்சிருக்கீங்க, உங்களால் சாதிக்க முடியாத டார்கெட்டை இப்போ உங்கள் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லும், முடியாதுன்னு தெரிஞ்சும் உங்கள்கிட்ட இந்த டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லும். அப்படிலாம் நெருக்கடி உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய கேது பலருக்கு வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் நிறையவே சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த பராபவ ஆண்டில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, நான் மறுக்கலை. ஆனாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை விட உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. தமிழும் நமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரே. நம்ம பிள்ளைகளுடைய வளர்ச்சி மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரும். பொருளாதார ரீதியாக நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோமோ அந்த லாபம், ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பெரிய லாபத்தை எதிர்பார்க்குறோம்னு அந்த லாபம் கிடைக்கும். இப்போ நம்ம மனசில் ஒரு கேள்வி எழுது, சார் அஷ்டமத்து சனி, சார் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி நீங்களே சொல்லியிருக்கீங்களே, அப்போ அஷ்டமத்து சனியில் எங்களுக்கு நடக்குது, அப்போ எங்களுக்கு எப்படி பொருளாதார வளர்ச்சி வரும் அப்படின்னு கேட்டால், எப்படி ஒரு தொழில் வளர்ச்சி வரும்னு கேட்டிங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. அஷ்டமத்து சனியோ 7.5 சனியோ அர்த்தாஷ்டம சனியோ சனி திசையோ எல்லாரையும் கெடுதலிடுறது இல்லை. அஷ்டமத்து சனி வந்தவங்க எல்லாருமே வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டாங்கன்னு கிடையாது. ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துச்சுன்னா போகிறோம். உங்கள் சுய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துச்சுன்னா அஷ்டமத்து சனி எந்த கெடுதலும் பண்ணாது. 7.5 சனியில் கம்பெனி ஆரம்பித்த HCL நிறுவனம், ரிலையன்ஸ் நிறுவனம், பல பேர் வாழ்க்கையில் கொடி கட்டி பறப்பதை கண் முன்னால் நம்ம பார்த்துருக்கோம். 7.5 சனியை அஷ்டமத்து சனியை அவங்கள ஒன்றும் பண்ணினது இல்லை. அதனால உங்களுக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சி வரும். எந்த வகையில் நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறதுன்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் வேலை மாற்றங்கள் ஏற்படும்.
அந்த வேலை மாற்றத்தை ஏற்றுக்கிடணும். சிலருக்கு பாருங்கள் ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, அஷ்டமதிச்சனி பீரியடில் கல்யாணம் ஆகுமானா இப்போவே சிம்மராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை உண்டு. ஸோ கல்யாண விஷயமும் உங்களுக்கு கைகூடி வரும். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்த பிறகு பலருக்கு ஒரு மாற்றம், வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா பிஸ்னஸில் வளர்ச்சி உண்டு. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அந்த வளர்ச்சி உண்டு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், உங்களுக்கு கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அட்டமத்தில் உட்கார்ந்தார். அதோடைய அர்த்தம் என்னென்னா பூர்வீக சொத்து, அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை சிலருக்கு வரலாம். சிலர் பூர்வீக சொத்தை விற்கக்கூடிய அமைப்பு வரலாம். ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்கள், சொத்தை வாங்கி விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். நேர்மையான முறையில் தொழில் செய்தால் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்போ 9ஆம் இடத்திலே இருப்பது பலருக்கு பதவி மாற்றம், வேலை மாற்றம், இதை சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய மாற்றங்களை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீர்கள் அப்படிங்கிறது உண்மை. இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு, குரு பகவான் உங்களுக்கு நெருக்கமாக வரப்போகிறார் அப்படிங்கிறதுனால இறை வழிபாடு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. 2ஆம் இடத்திற்குரிய புதன் 8ஆம் இடத்துல நீச்ச நிலை பெறப்போகிறார். ஆகவே எந்த காரணம் கொண்டும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. கேரண்டார் கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. திடீரென்று வருமானங்கள் வரும், அதெல்லாம் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக, பராபவ ஆண்டு மகிழ்ச்சியை தர யாரை வழிபட்டால் நல்லது நடக்குங்க நமக்கு அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு மிகப்பெரிய வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் என்பதுதான் உண்மை. இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார். உச்சமான சூரியன் காலபுருஷ தத்துவத்துடைய 5வது ராசிக்கு அதிபதி உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே அரசியலில் பல மாற்றங்கள், நிர்வாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. உலக அளவிலே உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுடைய பிற்பாதியில் நல்லா இருக்கும். முற்பாதியில் சில தடங்கல்கள் இருந்தாலும் பிற்பாதியில் பல நல்ல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரப்போகுது. விவசாயத்தை பொறுத்தவரை சில இடங்களில் நல்ல மழை பொழிவு இருக்கும், சில இடங்களில் மழை குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் நல்ல மழை இருக்க போகிறது. விவசாயத்தில் முன்னேற்றம். தங்கத்தின் விலையில் ஆண்டு முழுவதும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் மீனத்தில். ஆகவே தங்கத்துடைய விலையில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளி விலை நல்ல ஏறும். பெண்களுடைய பாதுகாப்பு பராபவ வருஷத்தில் மிக குறைவாக இருக்கும். ஆகவே பெண்களுக்கு ஆதரவான சட்டங்களை அரசாங்கம் தீட்ட வேண்டிய அளவிற்கு பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது மிக அதிகமாக இருக்கும். கல்வித்துறையில் பல சீர்திருத்தங்கள் உருவாகும். அதை போல மருத்துவ கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அமைகிறது. அதே நேரத்தில் உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய இந்திய தேசத்திலே பாரத பிரதமருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு விஷயங்கள் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். மிதுனத்திலே குரு பகவான் இருப்பதே அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஏற்கனவே ஒரு பிரச்சனையிலிருந்தே அவருக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்பதை மிதுனத்தில் இருந்த குரு பகவானால் தான் அவர் பாதுகாப்பு. உலக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க தேசத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கான H1B விசா இப்போ பல நேரங்கள் அது பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. விசா கிடைக்கலைங்கிற இந்த பிரச்சனை இந்த ஆண்டில் ஒரு மாற்றம் அடையும். ஏன்னா பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை அமெரிக்க தேசம் சந்திக்க போகுது. டாலருக்கு எதிரான ஒரு ஃப்ளக்சுவேஷன் ரேட் இருந்துக்கிட்டே இருக்கும். அமெரிக்க தேசத்துடைய மக்கள் நிறைய போராட்டங்களில் ஈடுபடுவார்கள். பொருளாதார பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் அண்டை நாடுகளோடு உறவை வளர்க்க வேண்டிய அவசியம் அமெரிக்க தேசத்துக்கு ஏற்படுறதுனால H1B விசா விஷயத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் நம்முடைய இளைஞர்களுக்குடைய பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு உண்டு. சீன தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரியல் எஸ்டேட் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்முடைய அண்டை தேசங்கள் அவர்களுக்கும் இடையிலே
நம்முடைய எல்லைகளில் சில பிரச்சனைகள் நமக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் பராபவ ஆண்டு இந்தியா பொருளாதாரத்திலே தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த பராபவ ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவருடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறோம். இருக்கிற வழிபாடுகளில் மிக உயர்ந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அது செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை பெரிய மேன்மைகளை அடையும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.